மழையால் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு. இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கடந்த ஒரு வார காலமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் கரும்பு, வாழை, வெற்றிலை போன்ற இதர பயிர்களும் மழைநீர்ல மூழ்கியுள்ளனர்னு குறிப்பிட்டிருக்காரு. கனமழையின் காரணமாக ஒவ்வொரு வயல்வெளியும் ஏரி போலவும் கடல் போலவும் காட்சியளிப்பது வேதனைக்குரியதாக இருக்கின்றதுனோ, திமுக அரசு பருவமழை ஆரம்பிக்கும் முன்பே வாய்க்கால்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாராததே தற்போதைய நிலைக்கு காரணம்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கனமழையால் பல மாவட்டங்கள்ல பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரால் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாகவும், பாதிப்படைந்துள்ள இதர பயிர்களுக்கு உரிய நிவாரணமும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு.